தேலும் ஆமையோட முதுகில் ஏறிடுச்சிங்க. ஆமை வந்து தண்ணியில் நீந்திக்கிட்டே போயிட்டு இருந்துச்சு. கொஞ்சம் தூரம் ஆமை போன உடனே தேலுக்கு ஒரு யோசனை வந்துச்சு. நான் நிறைய பேரை கொட்டியிருக்கேனே, அவங்க வலியால் துடித்ததையும் பார்த்துருக்கேன். ஆனால் நான் ஒரு நாளும் ஆமையை கொட்டவே இல்லையே. இந்த ஆமையை கொட்டினா எப்படி துடிக்கும்? இதை விட்டால் வேறு சந்தர்ப்பமே நமக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லி அந்த ஆமையை வந்து கொட்டி பார்க்க நினச்சிச்சிங்க அந்த தேல். உடனே தேல் ஆமையோட முதுகில் கொட்டுனுச்சு. ஆனால் ஆமை வந்து பேசாமல் அது பாட்டுக்கு தண்ணியில் நீந்திகிட்டே இருந்துச்சுங்க. உடனே தேல் ஆமையை பார்த்து, ஆமையாரே, உமது முதுகு வந்து ரொம்ப கடினமாக இருக்கே, உன்னோடைய உடம்புல வலியே வர்றது இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டுச்சிங்க. தேலோட கெட்ட எண்ணத்தை புரிஞ்சிக்காத இந்த ஆமை, என்னோடய முதுகு கடினமான ஓட்டால் மூடப்பட்டிருக்கு, அதனால எனக்கு அந்த இடத்துல வலி வராது. ஆனால் என்னோடய கழுத்து பக்கம் ரொம்ப மென்மையாக இருக்கும், இதில் தான் எனக்கு வந்து வலி காயம்லாம் ஏற்படும் அப்படின்னு சொல்லி அந்த ஆமை சொன்னிச்சிங்க. ஆமை சொன்னதை கேட்ட அந்த தேல் வந்து